தங்கச்சி மேல ரொம்ப பாசம் வச்சிருந்த தம்பி குடும்பம் தலை குனிஞ்சதுக்கும் எங்க அம்மா செத்து போனதுக்கும் தங்கச்சி தான் காரணம்னு நினைச்சு அந்த ஆத்திரத்தில் அவன் பண்ண காரியம் அவனுக்கு மட்டுமல்ல எங்க குடும்பத்துக்கே 12 வருஷம் வனவாசமா போயிடுச்சு. தாயை இழந்து தங்கச்சியை பறி கொடுத்து தம்பியையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டு ஓடி போனவ குடும்பம் கொலகார குடும்பம் இந்த ஊர் பேசுமேன்னு பயந்து ராத்திரியோட ராத்திரி அந்த ஊரை விட்டே போயிட்டு இந்த 12 வருஷத்துல புள்ள குட்டிங்களோட படிப்பு வியாபாரம் மனுஷ மக்கள் எங்க மனசுல உள்ள பாரத்தை அப்பப்ப கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிட்டோம். ஆனா 4 சுவத்துக்குள்ள கிடந்துக்கிட்டு தங்கச்சி தங்கச்சின்னு துடிக்கிறானே, தப்பு பண்ணிட்டேன்னு கதறானே, அவன் பாரத்தை எங்க இறக்கி வைப்பான்? குடும்பத்து மேல உள்ள பாசத்துல வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறவனுக்கு அவன் தொலைச்ச வாழ்க்கையை திரும்ப ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சான். ஆனா அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அதனாலதான் நம்ம ஜீவாவை கட்டி வைக்கலாம்னு நானும் தங்கச்சியும் சேர்ந்து முடிவெடுத்தோம். ஜீவா அனுசரையான பொண்ணு, அவன் மனசுல உள்ள பாரத்தை இறக்கிடுவா, அவன் வாழ்க்கையில மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வந்துருவான்னு நம்புறோம், நம்பிக்கிட்டு கிடக்குறோம். இப்போ கொஞ்ச நாளா அவன் மனசுக்குள்ள ஒரு சலனம் ஏற்பட்டிருக்கு. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜீவா மனசு சலனப்பட்டிருக்கு. அதை நான் தப்புன்னு சொல்லலை. உங்க நல்ல குணம், உங்க நடவடிக்கைகள் எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா தம்பி, இந்த குடும்பத்துல இன்னொரு குழப்பம் வந்துட்டா அதை தாக்குற சக்தி எங்களுக்கு இல்ல தம்பி. அது மட்டும் இல்ல, அப்புறம் இந்த குடும்பத்துல ஒரு உசுறு கூட மிச்சாம போயிடும். அதனால தம்பி, நான் இது வரைக்கும் யாருகிட்டையும் கையேந்தினதில்லை, உங்ககிட்ட ஏந்தி நிக்கிறேன். தயவு செஞ்சு தம்பிக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க தம்பி. நீங்க நினைச்சா நீங்க கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டா ஜீவாபுரத்தில் உள்ள சாரலாம் அடங்கி போயிடும். என்ன சார் குடும்பத்தை காப்பாத்துக்க தம்பி. குடும்பத்தை காப்பாத்துக்க தம்பி. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடியும் நிறைவா. தமிழ், எனக்கும் குங்குமம் தாங்களே. இந்தாங்க. நீங்களே வச்சு விடுங்க. முழு அர்த்தத்தையும் புரிஞ்சுதான் சொல்றேன்.
நீங்களே குங்குமம் வச்சு விடுங்க. ஜீவா, நீங்க என்ன? நான் வாழ்க்கையிலேயே முதல் முறையா உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன். எங்க அம்மாக்காக, மாமாக்காக, என் குடும்பத்துக்காக எல்லாமே எனக்காக நான் வாழ முடிவு பண்ணிட்டேன். உங்களை ஒருவேளை சந்திக்காம போயிருந்தா, உங்க உண்மையான காதலை புரிஞ்சுக்காம போயிருந்தேன்னா, இதான் வாழ்க்கைன்னு எங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்து செத்து போயிருப்பேன். ஆனா இப்போ உங்க காதல்ல என் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன். ஜீவா, முதல்ல இடிஞ்சு போன உங்க வீட்டை மட்டும்தான் பார்த்தேன். இப்ப அதுல வாழ்ந்த அற்புதமான மனிதர்களையும் அவங்க வாழ்ந்த அன்பான வாழ்க்கையும் கேட்டு அசந்து போயிட்டேன். இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தனை பிறந்திருக்க கூடாதான்னு ஏங்கினேன். இப்படிப்பட்ட குடும்பம் என் காதலால் அழிஞ்சிடக்கூடாது. அந்த குடும்பத்துக்காக என் காதலை விட்டு கொடுக்கறதுல நான் உண்மையாவே சந்தோஷப்படுறேன். ஏதோ வேகத்துல நான் உங்களை தசை திருப்பிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஜீவா, நீங்க சாதாரண பொண்ணு இல்ல. இந்த வயசுல உங்க தியாகம் பிரமிப்பா இருக்கு. இப்போ உண்மையிலேயே உங்களை கைப்பிடிக்கணும்னு தோணல. போதும் தமிழ். காதல்ல எப்பவுமே போய் இருக்க முடியாது தமிழ். நான் உங்களை விரும்புறேன் தெரிஞ்ச பின்னாடி எப்படி எங்க மாமாவோட என்னையும் ஏமாத்திக்கிட்டு மாமாவையும் ஏமாத்திக்கிட்டு வாழ முடியும்? இப்போ உங்களால வேறொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சொல்லுங்க. என்னால உறுதியா சொல்ல முடியல ஜீவா. காலம் எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். இந்த வீடு முடிஞ்சா இன்னொரு வீடு, அப்புறம் இன்னொரு வீடு. இதான வாழ்க்கை. அப்ப யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு நான் இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பேன் தான் தோணுது. உழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். உயிர் ஏதோ கடைசி ஆசைக்காக ஏக்கத்துல தொக்கிட்டு நிக்குது. பார்த்து என்னன்னு தெரிஞ்சு அதை செஞ்சிருங்க. நான் வரேன். அப்பா, அவங்க வீடு கட்டி நல்லா இருக்கிறாங்க. அவங்க நாசமா போனோம்டா, நாசமா போனோம். என் மூஞ்சி போட நாசமா போனோம்டா, நாசமா போனோம். அப்பா, இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.